பெந்தகோஸ்தின் பேரொளி. பெந்தகோஸ்தே சபையின் ஆகஸ்ட் 2026 மாத இதழ். ஒரு தகப்பனும் விசுவாசத்தை தற்காப்பவரும் மகிமைக்குள் பிரவேசித்த நமது சபையின் துணை தலைமை பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்கள் ஒரு விசுவாச வீரன் என்று அறியப்பட்டிருப்பாராயின் அதற்கு இணையாகவே அவர் ஒரு ஜப வீரன் என்றும் அறியப்பட்டிருக்கிறார். அவர் மிக வெற்றிகரமானதொரு வேண்டுதலின் ஜப ஜீவியத்தை உடையவராயிருந்தார். அதை அவர் தன் வாழ்க்கையின் இறுதி வரை உண்மையுடன் காத்து வந்தார். தான் போதித்து வந்த சத்தியத்தை அவர் நடைமுறையில் முற்றிலுமாக கை கொள்ளுகிறவராக இருந்ததுடன் அதற்காக போராடுவதில் வெல்லப்பட முடியாததொரு போர் வீரனாகவும் திகழ்ந்தார். பாஸ்டர் மைலில் தாமஸ் அவர்கள் 1950 மே மாதம் 24 கேரளாவில் உள்ள சிறு கிராமம் ஒன்றில் பூர்வீகமான யாக்கோபா சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார். 9 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் அவர் 3வது பிள்ளையாயிருந்தார். அவர் சுமார் 5 வயதுள்ளவராக இருந்தபோது கேரளாவில் ஆல்பாரா என்னும் இடத்தில் நமது சபையின் கன்வென்ஷன் ஒன்று நடைபெற்றது. பாஸ்டருடைய தகப்பனார் அங்கு அளிக்கப்பட்ட தூதுகளுள் ஒன்றினை கேட்டு பாவ உணர்வடைந்து தன் பாவங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். மறுநாளிலேயே அவர் ஞானஸ்நானம் பெற்று நம் சபையுடன் ஐக்கியங்கொண்டார். பாஸ்டர் தாமஸ் அவர்களின் தகப்பனார் வெற்றிகரமானதொரு வியாபாரியாக இருந்த போதிலும் அவர் தன் குடும்பத்துடன் நமது சபையில் ஐக்கியம் கொண்ட பின்பு பல ஆண்டு காலம் குடும்பமாக அவர்கள் துன்பங்களையும் வறுமையையும் சகிக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் பாஸ்டர் தாமஸ் அவர்களுடைய தாத்தாவினால் வீட்டில் இருந்து துரத்தப்பட்டார்கள். பாஸ்டருடைய பெற்றோர் வாழ்வாதாரம் ஏதுமின்றி கஷ்டப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளித்து விடக்கூடாது என்று தங்களில் உறுதியான தீர்மானம் கொண்டிருந்தனர். தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவர்களது குடும்பத்தை ஆசீர்வதித்தார். தன் பெற்றோரின் இந்த வைராக்கியமானது சகோதரன் தாமஸ் அவர்களது இளம் உள்ளத்திற்குள் ஆழமாக வேர்கொண்டது. மேலும் அவர் நமது சபையின் ஞாயிறு பள்ளியில் பயிலும் செலாக்கியம் பெற்றார். சகோதரன் தாமஸ் தன்னுடைய 8வது வயது வரை திக்குவாய் உள்ள ஒருவராயிருந்தார். அவர் தன்னுடைய பெயரை கூட உச்சரிக்க கூடாதவராக இருந்ததினால் தன் பள்ளியில் சக மாணவர்களின் கேலி பரியாசத்திற்கு ஆளானார். இருப்பினும் அவர் அந்நிய பாஷைகளில் பேசும் அடையாளத்துடன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாளில் தானே தனது இக்குறைபாட்டினின்று சுகமாக்கப்பட்டார். அந்த நாட்களில் போதுமான அளவிற்கு பாட்டு புத்தகங்கள் இல்லாதிருந்ததின் நிமித்தம் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாடப்படவிருந்த பாடல்களை சகோதரன் தாமஸ் அவர்களும் அவருடைய சகோதரர்களும் முந்தின நாளில் தானே மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அவர் 13 வயதுள்ளவராயிருந்தபோது காலரா நோயினால் தாக்கப்பட்டு மரணத்துக்கு சமீபமானார். அவரது நாடி துடிப்பு மிகவும் குறைந்து சரீரம் குளிர்ந்து போனது. அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் வற்புறுத்திய போதிலும் அவருடைய பெற்றோரோ தேவன் மீது தங்களுக்கு இருந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாயிருந்தனர். தங்கள் சபைக்கு பொறுப்புள்ளவராயிருந்த பாஸ்டரை அவர்கள் அழைத்தனர். அவர் வந்து ஜெபித்த போது தாமஸ் உயிர்ப்பிக்கப்பட்டார். வெகு விரைவிலேயே அவர் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார். சகோதரன் தாமஸ் அவர்களின் வீடானது விசுவாச வீட்டிற்கு அருகாமையில் அமைய பெற்றிருந்ததினால் அவர் விசுவாச வீட்டின் வேலைகளை செய்கிறவராக அதிகமான நேரத்தை அங்கேயே செலவழித்து வந்தார். அவர் வீட்டில் அவருக்கு வசதிகள் இருந்த போதிலும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியான அழைப்பை அவர் பெற்றுக்கொண்டது முதல் இரவு நேரங்களிலும் கூட விசுவாச வீட்டில் தங்கி தலையணையின்றி வெறுமனே ஒரு பாயை விரித்து படுத்துறங்கினார். ஆயினும் அவர் கர்த்தரின் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்காக தீர்மானிப்பதில் தாமதம் பண்ணி கொண்டிருந்த போது 1972 டிசம்பர் மாதம் 30 அன்று ஒரு விபத்தை சந்தித்தார். அந்த இடத்தில் தானே அவர் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதை குறித்து அவர்
ஒருவரோடும் ஆலோசனை பண்ணவில்லை. அவர் நேரடியாகவே தலைமை பாஸ்டரை அணுகி கர்த்தருக்கு முழு நேர ஊழியம் செய்வதற்கான தன்னுடைய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஒப்புவித்தார். அவருடைய தகப்பனாருக்கு அது தெரிவிக்கப்பட்ட போது தன் வீட்டில் பல உத்தரவாதங்களை வகித்து வந்த தன்னுடைய மகனை கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்புவதற்கு அவர் துவக்கத்தில் தயங்கிய போதிலும் பின்னர் தன்னுடைய சித்தத்திற்கு இணங்கி அவரை அர்ப்பணித்தார். 1973 ஆண்டு சகோதரன் தாமஸ் முழுநேர ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டார். அவர் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தன் வீட்டில் இருந்து அடியெடுத்து வைத்தவுடன் தானே அதுவரை நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த அவருடைய மூத்த சகோதரனின் விவாகம் நடைபெற்றது. இவ்விதமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சகோதரன் தாமஸ் தனது ஊழியத்தை துவங்கியது முதற்கொண்டே பாஸ்டர் ஏசி தாமஸ், பாஸ்டர் சி ஜான், பாஸ்டர் ஜேக்கப் ரத்தினசிங்கம் போன்ற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் சிலாக்கியத்தை பெற்றிருந்தார். அவர்களுக்கு பணிவிடை செய்ததின் வாயிலாக அவர்களிடமிருந்து அவர் பல காரியங்களை கற்றுக்கொண்டார். அவர்களுடைய திருத்துதல்களையும் அவர் நல்ல மனப்பான்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டார். நம் மத்தியில் அவர் இருந்த வண்ணம் சிறப்பு மிக்கதொரு பரிசுத்தவானாக அவர் வளர்ச்சி அடைந்திருந்ததின் காரணமே இதுவே. சகோதரன் தாமஸ் நடத்திப்புக்காரர்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிற ஒருவராயிருந்தார். பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் வியாதிப்பட்ட போது அவர் தொடர்ச்சியாக 15 நாட்கள் போதுமான ஓய்வின்றி அவருக்கு உதவி செய்து வந்தார். அது நிமித்தம் தான் வியாதிக்கப்பட்ட போதிலும் அதை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. பாஸ்டர் சி ஜான் அவர்கள் இளம் சகோதரனாகிய தாமஸின் உண்மையையும் உத்தமத்தையும் பலமுறை பரிசோதித்து பார்த்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் தேவ பயமும் உண்மையும் உள்ளதொரு தேவ ஊழியனாகவே தன்னை விளங்க பண்ணினார். ஆரம்ப நாட்களில் அவர் பெற்றுக்கொண்ட பயிற்சியானது அவரை உள்ளான பெலனும் தைரியமும் மிக்கதொரு தேவ மனிதனாக உருவாக்கிவிட்டது. ஒருமுறை அந்நாட்களில் இருந்த சென்டர் பாஸ்டர் அவர்கள் அப்போது பயிற்சியில் இருந்த சகோதரர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைகளில் சில நிமிடங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கூறினார். அதற்கு பின்பு அவர் பிரசங்கம் பண்ணி கூட்டத்தை முடிப்பதாக இருந்தது. சகோதரன் தாமஸ் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவருடைய முறை வந்தபோது ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள் மரிப்பது எப்படி என்பது பற்றி அவர் பிரசங்கித்தார். சிந்தனையை தூண்டுவதாகவும் ஜீவனுள்ளதாகவும் இருந்த அந்த தூதானது அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் கவர்ந்து கொண்டது. ஆகவே பிரசங்க நேரத்தின் இறுதி வரை தன்னுடைய தூதினை தொடரும்படி அவருக்கு சொல்லப்பட்டது. ஒரு முறை தமிழில் பிரசங்கம் பண்ணும்படி சகோதரன் தாமஸ் அவர்களுக்கு கூறப்பட்டது. தமிழ் அவரது தாய்மொழியாக இல்லாதிருந்த போதிலும் அது முதல் அவர் ஊக்கத்துடன் அம்மொழியை கற்றுக்கொண்டு தான் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழிலேயே தன்னுடைய பிரசங்கங்களை வழங்குகிறவர் ஆனார். அவர் தனக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களை எல்லாம் வேத வசனங்களை தமிழில் மனப்பாடம் செய்வதற்கென்றே முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார். அது அவரது ஊழியங்களுக்கு மிகப்பெரிய பலனளிக்கும் ஒரு ஏதுவாக மாறிற்று. அவருடைய தூதுகள் பறந்து விரிந்தவையாகவும் பல்வேறு தலைப்புகளில் வழங்கப்பட்டவையாகவும் அவ்வப்போது சில ஆவிக்குரிய பாடல்களின் பின்னணி சரித்திரங்களால் சாரமேற்றப்பட்டவையாகவும் இருந்தன. அவர் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை நமது காலத்தின் சம்பவங்களுடன் சம்பந்தப்படுத்தி காண்பிப்பதற்கும் எழுதி வைக்கப்பட்ட குறிப்புகள் ஏதுமின்றியே பிரசங்கிப்பதற்கும் திறமையும் கிருபையும் உள்ளவராயிருந்தார். அவர் தேவ வசனத்தை துப்புரவாகவும் நிச்சயத்துடனும் அதிகாரத்துடனும் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, தான் போதித்தவைகளின்படியே ஜீவிக்கிறவராகவும் இருந்தார். அவரது தூதுகள் ஜீவனும் ஊக்கமும் அளிப்பவையாகவும் ஆயிரக்கணக்கானோரின் உள்ளங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துபவையாகவும் இருந்தன. பாஸ்டர் தாமஸ் தன்னால் இயன்ற அளவிற்கு தன் முழு பலத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அவ்வாறே அவர் கர்த்தரின் சேவையில் அளவு கடந்து அயராது உழைத்தார். பலிபீடத்தின் மேல் தன்னையே வளர்த்துவிட எப்போதும் மனமு வந்திருந்த அவர் தியாக ஜீவியம் செய்தார். இந்த அருமையான தேவ ஊழியரை குறித்து அவர் தன் பிராணனையும் அருமையாக எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார் என்று மெய்யாகவே கூறப்படலாம். அவர் பல்வேறு வகைகளான ஜப கூட்டங்களை நடத்தி வந்தார். அவற்றுக்கு அவர் தேவ வசனங்களின் அடிப்படையில் இட்ட தலைப்புகளில் இருந்த சொற்களின் முதல் எழுத்துக்களை தொகுத்து வடிவமைக்கப்பட்ட பெயர்களால் அழைக்கப்பட்டன. RPD, Resist the Power of the Devil.
பிசாசின் வல்லமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9. STBP 7 times blessing praising, 7 தரம் துதித்தலின் ஆசீர்வாதம். சங்கீதம் 119, 164. DPM Deliverance Prayer Meeting, விடுதலையின் ஜப கூட்டம். சங்கீதம் 34:19. RPM ரிவைவல் பிரேயர் மீட்டிங், எழுப்புதலின் ஜப கூட்டம். ரோமர் 8:11. DSP டீப்பர் சாங்டிஃபிகேஷன் பிரேயர், ஆழ்ந்த பரிசுத்தமாக்குதலுக்கான ஜபம். 1 தசை 5:23. MOP மவுண்ட் ஆலிவ்ஸ் பிரேயர், ஒலிவ மலையின் ஜபம். லூக்கா 22:39-46 வரை ஆகியவை அவற்றுள் சில. அவர் மணிக்கணக்காக தொடர்ச்சியாக தன் முழங்கால்களில் நின்று ஜெபிக்கும் பழக்கமுள்ளவராக இருந்தார். யாவரும் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய ஒரு ஜெபம் RPD ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக 10 நிமிடங்கள் ஸ்தோத்திரிக்கும்படி ஒவ்வொரு நாளிலும் குறிப்பிட்ட ஒரே நேரத்தை ஒதுக்கி தேவனுக்கு நேராக மனதை ஒருமுகப்படுத்தி 90 நாட்கள் தொடர்ச்சியாக தேவனை ஸ்தோத்திரித்தல் ஆகும். RPD ஜெபத்தை பயிற்சித்த அநேகர் அதன் மூலம் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து சாட்சி பகிர்ந்தனர். சிலர் குறிப்பிட்ட நாட்கள் முடிவதற்கு பல நாட்கள் முன்னதாகவே தாங்கள் அந்த ஜெபத்தின் பலனை கண்டடைந்ததாகவும் கூறினர். தேசத்தின் செழிப்பு மற்றும் சென்னையில் மழை பெய்ய வேண்டும் ஆகியவை உட்பட அவர் பல்வேறு குறிப்புகளுக்காக இந்த ஜெபத்தை தன் ஜீவியத்தின் இறுதி வரை தொடர்ந்து செய்து வந்தார். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டனர். மகிமையின் சந்திப்பு, குளோரியஸ் விசிட்டிங் என்னும் பெயரில் அவர் செய்த மற்றொரு ஊழியம் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்றாயிருந்தது. அது அவர் சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் அவ்வீட்டாரோடு சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபிப்பதை உள்ளடக்கியதாக இருந்தது. பாஸ்டர் MT தாமஸ் அவர்கள் அன்பும் பண்பும் மிக்கதொரு தகப்பனாக இருந்தார். சபை முழுவதையும் குறித்த பாரத்தை அவர் தன் இருதயத்தில் சுமந்து வந்தார். அவரது ஆழ்ந்த பிரதிஷ்டை, விடாப்பிடியான ஜெபம் மற்றும் குற்றமற்ற வாழ்க்கை ஆகியவை அவரது ஜீவியத்தில் தனித்திலங்கிய நற்பண்புகளில் சில. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தேவனுடைய பரிந்துரையாளராக இருந்தார் என்பது குறிப்பிடப்படத்தக்கதாகும். தேசத்தை குறித்தும், சபையை குறித்தும், விசுவாசிகளின் குடும்பங்களை குறித்தும், வாலிபரை குறித்தும், யாவரும் கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்தும் தேவனுக்கு இருக்கும் பாரத்தில் அவரும் பங்கு கொண்டார். இப்பாரங்களை அவர் தேவனுடைய ஜப குறிப்புகள் என்று குறிப்பிட்டு அவற்றுக்காக முடிவு பரியந்தம் உண்மையுடன் திறப்பின் வாயிலே நின்றார். அவருடைய முதன்மையான கரிசனையானது தேவ ஊழியர்களின் ஆவிக்குரிய நலன், அவர்களுடைய பரிசுத்தம் மற்றும் பரிசுத்தம் ஆகுதல் ஆகியவற்றை பற்றியதாகவே இருந்தது. அவர் ஏழை பணக்காரர் என்ற யாதொரு பாகுபாடும் இன்றி எல்லா தரப்புகளிலும் உள்ள தனி நபர்களோடும், அவர்கள் எந்த ஜாதியினராயிருப்பினும் எந்த மொழியினராயிருப்பினும் அவர்களோடு பழகக்கூடியவராக இருந்ததினால் ஜனங்களின் உள்ளங்களை வென்றார். அவர் தான் சந்தித்த யாவரையும் குறித்து தனிப்பட்ட கரிசனை உள்ளவராகவும் தன்னுடைய மந்தையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் குறித்த விசேஷித்த பாரம் உள்ளவராகவும் இருந்தார். அவர்களை அவர் சந்தித்த போதெல்லாம் அவர்களுடைய குடும்பங்களின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரின் சுக நலனையும் விசாரிக்கிறவராக இருந்தார். சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியம், இலக்கிய ஊழியம் ஆகியவற்றில் அவர் மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருந்தார். அவர் தமது சபையின் உபதேச புத்தகங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை விளக்கும் வகையில் அவற்றின் சிறப்பினை எடுத்து கூறி தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் அவற்றை வாசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். அவர் தானே தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதிலும் மீண்டும் மீண்டும் அவற்றை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் ஞாயிறு பள்ளி ஊழியத்தையும் மற்றும் வாலிபருக்கான ஊழியங்களையும் ஊக்குவிக்கிறவராயிருந்தார். பாஸ்டர் MT தாமஸ் அவர்கள் சத்தியத்திற்காக நிற்பதில் குறிப்பிடப்படத்தக்க தைரியமுள்ளவராக இருந்தார். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தனக்கு கிடைத்த தருணங்களில் ஒன்றையாகி
ஒன்றையாகிலும் அவர் தவறவிட்டதில்லை. விசுவாச வீட்டின் சுத்தம் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் ஆகியவற்றை பேணி காப்பதில் அவர் மிகவும் கருத்துள்ளவராயிருந்தார். குறிக்கப்பட்ட நேரத்திற்கு வெகு நேரம் முன்னதாகவே கூட்டங்களுக்கு சென்று விடுவது எப்போதும் அவரது வழக்கமாயிருந்தது. அவர் தான் ஊழியம் செய்த இடங்களிலெல்லாம் விசுவாச வீடுகளுக்காக நிலங்களை வாங்கினார். சபையாரை தன்னுடைய சொந்த ஜனங்களாகவே கருதிய அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக ஒவ்வொரு சபையையும் சந்தித்து தேவனுக்கு முன்பாக அவர்களை நினைவு கூறுவதில் இழப்படையாதவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை பிரியப்படுத்தவும் அவருடைய சித்தம் செய்யவும் அவரோடு கூட இருக்கவுமே அவர் விருப்பமுள்ளவராயிருந்தார். பிறரை கடிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் யாதொரு பட்சபாதமும் இன்றி அவர்களை அவர் நேருக்கு நேராக கடிந்து கொள்ளுவார். அதே நேரத்தில் அவர் மற்றவர்களுடைய அக்கிரமங்களை சந்தோஷமாய் சுமந்தார். ஆயினும் அவர் ஒருபோதும் பாவத்துடன் சமரசம் பண்ணி இணங்கி போகவில்லை. அவர் ஒருவரோடாகிலும் கடினமாக செயல்படுபவராகவோ ஒருவரையாகிலும் நியாயம் தீர்ப்பவராகவோ இருக்கவில்லை. ஏனெனில் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் பூரணத்திற்கு கொண்டு வருவதையே அவர் தன்னுடைய பிரதானமான குறிக்கோளாக கொண்டிருந்தார். பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு சிங்கத்தை போன்ற தைரியம் உள்ளவராக இருந்தார். அவர் மெய்யாகவே ஆழ்ந்த அறிவுள்ளவராகவும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அளிக்கக்கூடிய தகுந்த ஆலோசனையை உடையவராகவும் இருந்தார். மற்றவர்கள் தாங்கள் எடுத்திருக்கும் முடிவுகளை பார்க்கிலும் சிறப்பான விதத்தில் முடிவெடுக்கத்தக்கதாக அவர்களை அவர் சீர்திருத்தி வழி நடத்தினார். அவருடைய வார்த்தைகள் ஞானமும் ஆறுதலும் நிறைந்தவையாக இருந்தன. அவரது போதனைகள் மழுப்பலாக பேசப்பட்டவையாயிராமல் தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் உள்ளவையாக இருந்தன. அவர் வயதில் மூத்தவரும் அனுபவம் மிக்கவருமான ஒரு மூத்த பாஸ்டராக இருந்த போதிலும் தனக்கு மேல் நியமிக்கப்பட்டிருந்தவர்களில் வழிநடத்துதல்களை அதிகமாய் மதிக்கிறவராகவும் அவற்றுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவராகவும் இருந்தார். இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாயிருந்த சந்தர்ப்பங்களில் பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்கள் ஒருபோதும் மனம் தளர்ந்து போனதில்லை. அவரது விசுவாச ஜீவியமானது பாராட்டுதற்குரியது. எந்த பிரச்சனையையும் பயமின்றி எதிர்கொள்ளத்தக்க பலமான விசுவாசம் அவரில் இருந்தது. அவர் ஒரு முறை டைபாய்டு ஜுரத்தினால் கஷ்டப்பட்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவருடைய வாயில் புண்கள் உண்டானதினால் அவரது வாய் மோசமான விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அச்சந்தர்ப்பங்களில் அவர் தன் தேவனையே பற்றி கொண்டு சுகம் பெற்றார். 2002ஆம் ஆண்டு அவர் ஒரு சாலை விபத்துக்குள்ளானதினால் அவருடைய தோள்பட்டை மூட்டு விலகிவிட்டது. ஆனால் அவரோ தன் கரங்களை உயர்த்தி தேவனை துதித்து அற்புதமாக சுகமாக்கப்பட்டார். 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அவர் திடீரென தாக்கப்பட்டு படுகாயமுற்றார். அவர் தன் தலையிலும் கைகளிலும் கால்களிலும் காயங்கள் அடைந்தார். ஆயினும் அவர் அசைக்கப்பட்டு போகவில்லை. அவர் ஓரிரு நிமிடங்கள் தன் சுயநினைவை இழந்திருந்தார். ஆயினும் அவர் அதிவிரைவில் தன் சுயநினைவுக்கு திரும்பி பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார். தன்னை தாக்கியவருக்கு விரோதமான முறையீடோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ அவரில் இருக்கவில்லை. தனக்கு நேரிட்டிருந்தவை அனைத்தையும் அவர் மலர்ந்த முகத்துடன் சகித்தார். அத்துடன் அவர் அந்நாட்களில் தன்னை சந்திக்க வந்தவர்களுடைய சுக நலனை குறித்து விசாரிக்கவராகவும் கூட இருந்தார். சாதாரணமாக தையல்கள் போடப்பட்டிருந்திருக்க வேண்டிய நிலையில் அவர் காயமுற்றிருந்த போதிலும் தேவன் தாமே அவரை சில வாரங்களுக்குள்ளாக அற்புதமாக சுகமாக்கினார். பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்கள் தண்டவாளங்களின் மேல் ஓடும் ரயில் வண்டியை எடுத்துக்காட்டாக கொண்டு பிரதிஷ்டை, தியாகம் என்னும் 2 தண்டவாளங்களின் மேலேயே நாம் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை செய்ய வேண்டும் என்று அடிக்கடி கூறுவது வழக்கம். அவர் தன் இறுதி நாட்களில் தான் தனது நித்திய வாசஸ்தலத்திற்கு சென்று தன் ஆண்டவரின் முகத்தை பார்க்கும்படி காத்து கொண்டிருப்பதாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அத்துடன் அவர், தேவசூத சந்ததிகளே, விசுத்தரே, தேவபுர வாசிகளோடு சேர்ந்திடும் சோபனபுரமதில் ராஜனோடு கூடே நாம் மோதால் வசிப்பான் போகாம் நமக்கு
என்னும் மலையாள பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டே இருந்தார். இப்பாடலின் பொருள், தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, நாம் எப்போது போய் பரலோக பிரஜைகளோடு சேர்ந்து கொள்வோம்? அந்த மகிமையின் நகரமதில் ராஜாவானவரோடு மகிழ்வுடன் வசிக்கும்படி நாம் போகலாம், வாருங்கள் என்பதே. பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்கள் நம்முடைய சபையின் துணை தலைமை பாஸ்டராக பொறுப்பேற்ற பின்னரும் கூட தன்னுடைய பிரதிஷ்டையையும் எளிமையையும் பாதுகாத்து வந்தார். தேவனுடைய பணத்தை செலவு பண்ணும் விஷயத்தில் அவர் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவராக இருந்தார். தனக்கென்று அவர் ஒன்றும் செலவு பண்ணினதில்லை. அவர் தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதிலும் தனது உணவருந்தும் பழக்கத்தில் பிரதிஷ்டையுள்ளவராக இருந்தார். அவர் தன் வயோதிப காலத்திலும் கூட 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தும்படி சென்னையில் இருந்து பஞ்சாபுக்கு பயணம் செய்தபோது அப்பயணம் முழுவதிலும் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை தண்ணீர் மாத்திரமே அருந்தினார். அவர் பஞ்சாபில் இருந்து சென்னைக்கு திரும்பி வந்த பின்னர் பலவீனப்பட்டார். ஆயினும் அதனை அவர் தன்னுடைய எஜமானருக்கு ஊழியம் செய்யாதிருப்பதற்கான ஒரு சாக்குப்போக்காக கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள நாசரேத் கடும் உஷ்ணமுள்ள ஓரிடமாயிருந்த போதிலும் அங்கு நடைபெற்ற கன்வென்ஷனில் அவர் பங்கு பெற்றார். அவர் சென்னைக்கு திரும்பி வந்தபோது விமான நிலையத்தில் இருந்த சக்கர நாற்காலி வசதியை உபயோகிப்பதற்கும் கூட மறுத்து தான் நடந்தே செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தார். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியன்று அவர் சில பாடல்களை மிக தாழ்ந்த குரலில் தன் வாய்க்குள்ளேயே பாடிக்கொண்டிருந்தார். அவரை சூழ்ந்திருந்தவர்கள் அதை கேட்டு அவருக்காக அப்பாடல்களை பாடிய போது அவர் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார். மறுநாள் அதிகாலை 4 மணி அளவில் அவர் தனக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு 30 நிமிடங்கள் ஸ்தோத்திர ஜெபம் நடத்தினார். அவர் தன்னை சூழ இருந்தவர்களையும் தன்னோடு சேர்ந்து ஜெபிக்க செய்தார். அவரது சரீர பலன் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. ஆயினும் அவர் தன்னுடைய ஆவியில் விழிப்புள்ளவராகவே இருந்தார். அவர் மரிப்பதற்கு முந்தின நாளாகிய மே மாதம் 7ஆம் தேதி அன்றும் கூட அவருடைய பலன் முற்றிலுமாக குன்றி போய் கொண்டிருந்த போதிலும் அவரோ வழக்கம் போலவே அதிகாலை 2:30 மணி அளவில் விழித்தெழுந்து சுமார் அரை மணி நேரம் தேவனோடு தனித்திருந்து பின்பு தான் வழக்கமாக ஏறெடுக்கும் ஜெபங்களை தொடர்ந்தார். அந்நாளில் அவர் தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் பேசிக்கொண்டும் அவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டும் சில காரியங்களை குறித்து அறிவுறுத்தி கொண்டும் இருந்தார். மே மாதம் 8ஆம் தேதியாகிய அவரது வாழ்க்கையின் கடைசி நாளன்று இரவு 7:30 மணி அளவில் அவரை சூழ்ந்திருந்த யாவரும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தனர். யார் யாரெல்லாம் அந்த அறையில் இருந்தார்கள் என்று அவர் விசாரித்தார். கடைசியாக அவர் ஓர் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து இரவு 9:35 மணிக்கு தன் நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போலவே பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்களும் தன் ஜீவியத்தின் முடிவில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:7-8 என்று கூறியிருந்திருப்பார். அவர் சபைக்கு ஒரு தூணாகவே திகழ்ந்தார். 2 கொரிந்தியர் 12:10-12 வசனங்களில் அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிட்டுள்ள அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் அவரில் நிறைவேறி இருந்தன என்று மெய்யாகவே நாம் கூறலாம். அவர் தேவனுடைய மந்தையை மனப்பூர்வமாகவும் உற்சாக மனதோடும் மேய்த்து இப்போது நம்முடைய பிரதான மேய்ப்பரோடு இருக்கும்படி கடந்து சென்றிருக்கிறார். இப்பூமியில் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்களில் அவர் தொடர்பு கொண்ட யாவருக்கும் அவரை பற்றிய நினைவு கூறுதல் விலையேற பெற்றதாகவே இருக்கும். நமது அருமை பாஸ்டர் எம்.டி. தாமஸ் அவர்களுக்கான சாட்சி கூட்டங்கள் சென்னையில் உள்ள நமது சபையின் தலைமையகத்தில் நடத்தப்பட்டன. அக்கூட்டங்களில் இம்மாபெரும் தேவ மனிதன் வாழ்ந்து காண்பித்த முன்மாதிரியான ஜீவியத்தில் இருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை அநேகர் பகிர்ந்து கொண்டனர். அவரது அடக்க ஆராதனை மே மாதம் 13ஆம் தேதி அன்று நடைபெற்றது. ஆராதனை கூடம் ஜன திரளினால் நிறையும் அளவிற்கு
ஆயிரக்கணக்கான தேவ ஊழியர்களும் விசுவாசிகளும் மற்றும் பிற சபைகளை சேர்ந்த கிறிஸ்துவர்களும் கூட அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தும்படியாக திரண்டு வந்திருந்தனர். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய கண்களில் நின்று மறைந்து போயிருப்பினும் அவர் ஏறி சென்றிருக்கும் அந்த உன்னத சியோனில் உயர்ந்தோங்கி நிற்கும் கோபுரங்கள் நம் பார்வையில் நின்று மறைக்கப்பட்டு போக முடியாது. கல்லறையானது அவரை நீண்ட காலம் தனக்குள் அடக்கி வைத்திருக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்தும நேசர் வெளிப்படும் போது பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தங்கள் கல்லறைகளில் இருந்து எழுந்திருக்கும் வேளையில் தற்போது நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கும் அவரோடு நாம் மகிமையில் மீண்டும் இணைக்கப்படுவோம்.